கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதிசாரத்துல. உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு 5, 6, 7ஆம் இடங்களுக்கு பிரயாணம் பண்ண போறார். இப்போ 5ஆம் இடத்துக்கு சந்திரன் குரு பார்வையில இருக்கும் பொழுது, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கும் பொழுது கோவில்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். நம்மளுடைய பரம்பரையில நம்மளுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை பூஜித்து வந்தார்களோ, எது நம்மளுடைய குலத்தையே அப்படியே காப்பாத்தின்னு இருக்கோ, அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. பல பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கலாம். இப்போ இந்த கடகராசி கடகலக்னக்காரர்கள் இந்த வாரத்துல உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்க ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அந்த பாதை எப்படி போகும்னே தெரியல அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வழிவிடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா அதாவது சந்திரன், குரு, சனி இவங்க 3 பேருமே ஒரு திரிகோணத்துல அமையறதுங்கிறது பல ஜென்ம விஷயங்களை நமக்கு அது எடுத்து உணர்த்துவதாக அமையும். இது நம்ம விருச்சிக ராசிக்கு தான் அதை நம்ம சொன்னோம். ஆனா இது கடகராசிக்கும் இது அப்படியே பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய தகப்பனார் வழியில அவருக்கு ஏதாவது மனக்குறைகள் இருந்தது அப்படின்னா இப்போ அவர் சொல்லி அதை நீங்க அவருக்கு செஞ்சு கொடுத்து அவர் மனசு ரொம்ப திருப்தியா இருப்பார். அப்பாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். தகப்பனார் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா அருமையா கிடைக்கும்.